வணக்கம் என் அன்பு தம்பிகளா தங்கைகளா உங்க எல்லோருக்கும் பெரிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது டாபிக்ஸ் என்ன அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ்ல வெர்னியர் காலிஃபயர் ஸ்க்ரூ கேஜ் பத்தி நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த கான்செப்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ வெர்னியர் காலிஃபயர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வெர்னியர் காலிஃபயருக்குள்ள போயிடலாம். ஸோ ஏன்னா நான் இது முன்னாடி போட்டு வச்சிருந்தேன், அந்த டயக்ராம் ரஃப் பண்ணல, அது அப்படியே இருக்கு. ஸோ அதனால வெர்னியர் காலிஃபயர்லேருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்க்ரூ கேஜ் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெர்னியர் காலிஃபயர். ஸோ வெர்னியர் காலிஃபயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா, வெர்னியர் காலிஃபயர்ல வெர்னியர் ஸ்கேல் அப்படின்றது ஒன்று பார்த்துருந்தோம், மெயின் ஸ்கேல் ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ மெயின் ஸ்கேல் வெர்னியர் ஸ்கேல் ரெண்டுமே சேர்த்து நம்ம லீஸ்ட் கவுண்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அப்புறம் டோட்டல் ரீடிங் என்னன்றதை பார்த்தோம், ஜீரோ கரெக்ஷன் என்னன்றதை பார்த்தோம். ஸோ ரொம்ப முக்கியமானது ரெண்டு ஒரு பார்ட் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதில் நம்ம லாஸ்ட்ல பார்த்ததுல ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று, அடுத்தது கண்டிஷனாக வரக்கூடிய ஒரு ஃபார்முலா ஒன்று. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா லீஸ்ட் கவுண்ட்டுக்கு 1 MSD minus of 1 VSD, 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் ஆஃப் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்றது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, கண்டிஷன் ஃபார்முலாஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த கண்டிஷன் ஃபார்முலாஸ்ன்றது நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ரெண்டுத்துக்கும், அதாவது மெயின் ஸ்கேலுக்கும் வெர்னியர் ஸ்கேலுக்கும் ஒரே ஒரு நம்பர் டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிஷன் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா 1/n டைம்ஸ் ஆஃப் MSD அப்படின்றது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ n அப்படின்றது நம்ம என்னன்றதை இங்க தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்கு. n அப்படின்றது வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுடைய வேல்யூ. ஸோ அதனால எடுத்திருக்கோம் n VSD தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ n VSD அப்படின்றது n வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ்ல என்ன இருக்கோ அதனோட வேல்யூ தான். ஸோ முதல்ல இங்கே ஒரு ரெண்டு சம் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அந்த ரெண்டு சம் ஒரு பேசிக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ். இதுக்கப்புறமா அடுத்த ரெண்டு சம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ 25 டிவிஷன்ஸ் வெர்னியர் ஸ்கேல் இது வந்து கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஸ் 24 டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிமா, 25 டிவிஷன் வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கு. எங்க வெர்னியர் ஸ்கேல்ல 25 டிவிஷன்ஸ் இருக்கு. அண்ட் length as 24 division main scale. So இது ரெண்டுமே சேமா இருக்கு. then same அப்படின்றது ஒண்ணு இல்ல. சோ இந்த பார்ட்ல கொடுத்துட்டாங்க same length as 24 divisions in main scale. 24 divisions கரெக்ட்டா கோஇன்சைட் ஆகுது. அப்ப இங்க நம்ம பாத்துறோம் அப்படினா இதுல 9 ல ஆயிருக்கு. இது மொத்தமா 10 இல்லையா? அவன் அங்க என்ன கொடுத்திருக்கான் அப்படினா 25 division in vernier scale னு கொடுத்துட்டாமா. இந்த பார்ட் 24 னு கொடுத்துறான். சோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவுடா? 1 தான். சோ அந்த 1 ல இருக்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? சோ ஜெனரல் ஃபார்முலாவா கண்டிஷன் ஃபார்முலாவா? கண்டிஷன் ஃபார்முலா. சோ ஒரு சிலர் வந்து கேட்கலாம், அப்ப ஜெனரல் ஃபார்முலா யூஸ் பண்ண கூடாதா அப்படினுட்டு. அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க ஜெனரல் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ஆன்சர் கரெக்ட்டா தான் வரும். சோ கண்டிஷன் ஃபார்முலா கொஞ்சம் நமக்கு ஈஸியா கிடைக்கும், வேற எதுவுமே இல்ல. சோ உங்களுக்கு புரியணும்னா நம்ம ரெண்டுமே கூட போட்டு பார்த்தறலாம். அப்ப இங்க லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு என்ன நம்ம பார்த்தோம்னா, இந்த கண்டிஷன்ல போட்டோம்னா 1/n டைம்ஸ் ஆஃப் MSD அப்படி. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, இந்த லீஸ்ட் கவுண்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் 1/n கொடுத்துட்டோமா. அந்த n அப்படின்றது நம்ம முன்னாடியே சொல்லிட்டா வெர்னியர் ஸ்கேல். இங்க வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 25 அப்படினு கொடுத்துட்டாங்க. அப்ப 1/25 MSD ன்னு வந்துரும். சோ MSDன்றது என்னமா? மெயின் ஸ்கேல் டிவிஷன். அப்ப மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் எவ்வளவு வேல்யூ இருக்கு, ஒன்னு ஒரு பார்ட் எவ்வளவு வேல்யூ இருக்குன்றத நம்ம எழுதணும். சோ இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கு. இந்த இடத்துல நிறைய வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க, அந்த இடத்துல மாத்தியும் கொடுத்துருவாங்க. அது போல ப்ராப்ளம்ஸ் இப்ப நெக்ஸ்ட் வரக்கூடிய செக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒன்னு ஒரு mm இருக்கு. 1 mm, 0 mm, 1 mm, 2 mm, 3 mm, 4 mm, 5 mm அப்படின்னு வந்துட்டே இருக்கு இல்லைங்களா? அதுதான் கொடுத்துட்டாங்க 1 டிவிஷன் இன் மெயின் ஸ்கேல் 1 mm லாங் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும்னா 1/25 மல்டிபிள் ஆஃப் 1 mm. ரொம்ப முக்கியமான பார்ட் அது, சரிங்களா? சோ இப்போ 1/25 நம்ம எழுதணும்னா எத்தனை டைம் வரும்? சோ டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா 1/25 0.4 டைம்ஸ் வரும். நம்ம கரெக்ட் இல்லைங்களா? நம்ம 0.4 டைம்ஸ் வரும். 25 போடணும்னா பாயிண்ட் இஸ் 0 ஆகாது. அகைன் ஒரு 0 போட்டோம்னா 0 வரும், தென் 0.4. 0.04 into 1 mm. 1 கூட நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதே தான் இருக்க போகுது. அப்ப 0.04 mm. சோ இதனுடைய லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ 0.04 mm அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? தெளிவா அண்டர்ஸ்டாண்டா? சரி பக்கா. சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதே ஃபார்முலா இல்லாம இது வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கூடியது கண்டிஷன் ஃபார்முலா வச்சு நம்ம யூஸ் பண்ணோம். இன் கேசஸ் ஜெனரல் ஃபார்முலா வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கும். இப்போ ஜெனரல் ஃபார்முலா என்ன வரும்போது, லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1 MSD minus of 1 VSD. So 1 MSD minus of 1 VSD.
இப்போ எங்க கவனிமா இந்த 1 VSD இருக்குல்ல, இந்த 1 VSD இப்ப கன்வெர்ட் பண்ணி நம்ம எழுதணும். சோ 1 VSDன்றது இப்போ இங்க என்ன கொடுக்குறாங்கன்னா 25 VSD is equal to என்ன வரும் 24 division of MSD. அப்போ 1 VSD equal to 1 VSD equal to 24 divided by 25 MSD ன்னு வருமா? சோ அதை எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணி வேண்டியதுதான். அப்ப லீஸ்ட் கவுண்ட் equal to என்ன போடலாம் 1 MSD minus இந்த 1 VSD பதிலா 24 by 25 MSD. சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இங்க 25 வருமா? 25 minus of 24 1 வருமா? கீழ 25 பேஸ் காமன் அப்படியே நிக்குமா? அப்ப டோட்டலா லீஸ்ட் கவுண்ட் equal to 1 divided by 25 MSD அப்படி தான் நிக்க போகுது. இந்த 1 divided by 25 தான் இங்க வந்துரும். புரியுதா? நம்ம இந்த ஸ்டெப் வந்துரும் பாருங்க இங்க. கரெக்ட்லையா? அப்ப MSD கூட அகைன் நம்ம ஒரு 1 mm மல்டிபிள் பண்ணோம் அப்படினா நம்மளோட ஆன்சர் லீஸ்ட் கவுண்ட் என்னன்றது தெரிஞ்சிரும். சோ லீஸ்ட் கவுண்ட்னா நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், லீஸ்ட் கவுண்ட் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்ல நம்ம லீஸ்டா எவ்வளவு வேல்யூ செக் பண்ணலாம் அப்படின்றது அந்த லீஸ்ட் கவுண்ட் நம்ம செக் பண்ண முடியாது அப்படின்றது மீன் பண்ண முடியாது அந்த பார்ட் தான். ஓகே, சோ அப்போ இந்த क्वेश्चन நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். சோ ஜெனரல் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து கண்டிஷன் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். சோ கண்டிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணா நம்ம டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம் ஒரு சில விஷயங்களை. சோ அதுக்காக தான் நம்ம கண்டிஷன் ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம். சோ அதனால கண்டிஷன் ஃபார்முலால போறதே கரெக்ட்டான ஒரு விஷயம். இப்போ செகண்ட் क्वेश्चन பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிஞ்சு போச்சு. ஓகே, சோ அத அப்படியே விட்டுருவோம். செகண்ட் क्वेश्चन பார்ப்போம். 20 equal division of vernier scale which match of 16 main scale division the least count is ன்னு கேட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இதோட ஸ்கேல் இருக்குல, இந்த ஸ்கேல் வந்து 1 mm தான். இது ஸ்கேல். ஓகே, நான் எழுத மறந்துட்டேன். சோ 1 mm தான் ஸ்கேல். ஏனா क्वेश्चन ஃபுல்லா எழுத முடியல. சோ ரொம்ப அதுவே வந்து இடத்தை அடைச்சிக்கிற மாதிரி இருக்கு. சோ அதனால இந்த பார்ட் தான் 1 mm ஸ்கேல் தான் அது. அப்ப இங்க நம்ம பார்த்தோம்னா 20 equal division of vernier scale which match of 60 main scale division கொடுத்துட்டாங்க. அப்ப 20 என்னது இது vernier scale division equal to 16 main scale division. முடிஞ்சு போச்சு. நம்ம இத முதல்ல எழுதிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ நம்ம ஃபார்முலா என்ன? லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா லீஸ்ட் கவுண்ட் equal to 1 MSD minus of 1 VSD. அப்போ 1 VSD ன்றது என்ன எழுதலாம்? 20 டிவைடட் வந்துச்சுனா அப்ப இந்த இடத்துல போறோம் பாருங்க. அப்போ 1 VSD 1 VSD is equal to 16 by 20 MSD. 16 by 20 MSD ன்னு எழுதலாம். கரெக்ட் இல்ல? பாயிண்ட் கரெக்டாமா? 16 by 20 MSD. so 1 VSD equal to 16 by 20 MSD, then 1 MSD minus of 16 by 20 MSD. so again இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா 20 ஓட மல்டிபிள் ஆகும். then அப்ப டோட்டலா 20 minus of 16 divided by 20 MSD ன்னு வரும். கரெக்ட்டா? so 20 minus of 16 என்ன வர போகுது? நமக்கிட்ட 4 கிடைக்க போகுது. then 4 by 20 MSD least count ஓட வேல்யூ இது. 4 கேன்சல் பண்ணனா 1 by 5 நமக்கு கிடைக்க போகுது. then 1 by 5 MSD. so actually இங்க வந்து MSD ஓட வேல்யூ 1 mm னு சொல்லியாச்சு. 1 by 5 அப்படி நமக்கு கிடைக்குது. அப்ப பாயிண்ட் என்ன வரும்? நம்ம போட்டோம்னா 0.2. then இந்த பாயிண்ட் 0.2 mm least count ஓட வேல்யூ. so அந்த பாயிண்ட் புரியுது இல்லையா? 1 by 5 ல டிவைட் பண்ணிரேன்டமா. 1 5 பாயிண்ட் வச்சா 0 again 5 2s are 10 ஆயிடுச்சா? அப்ப 0.2 நமக்கு கிடைக்குதா? 0.2. so 0.2 கூட MSD ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டேன். 1 mm ஸ்கேல் அப்படி நமக்கு கொடுத்துருக்கோம் இல்லீங்களா? அப்ப 1 mm மல்டிபிள் பண்ணும்போது 0.2 into 1 mm டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 0.2 mm அப்படின்றது தான் இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் வேல்யூவா இருக்கும். பக்கா இல்லையா? இப்போ இங்க மூணாவதா ஒரு கணக்கு ஒன்று நம்ம பார்க்க போறோமா. இந்த சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா in vernier each main scale division is 0.5 mm and இப்போ நல்லா கவனிங்க. போனதுல நம்ம என்னன்னு பார்த்திருந்தோம்? 1 mm னு பார்த்திருந்தோம். கரெக்ட் இல்லைங்களா? இவங்க கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா? 0.5 mm னு கொடுத்துட்டாங்க. and 9 main scale divisions are divided into 10 vernier scale divisions அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 10 VSD is equal to 9 MSD க்கு சமமா இருக்கு அப்படினு கொடுத்துறாங்க. டிஃபரன்ஸ் என்ன? 1 தான் டிஃபரன்ஸ். அப்ப நம்ம கண்டிஷன் ஃபார்முலாவை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை. The percentage in measuring the radius of the rod of nominal diameter is 1 cm is. The percentage இங்க error னு வரணும்டா. The percentage error in measuring the radius of the rod of nominal diameter is அப்படின்றது நம்ம கொடுத்திருக்கோம். சரிங்களா? சோ அங்க percentage error னு கொடுத்துறாங்க. நம்ம அந்த percentage error வந்து ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம அது தெரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அதாவது இந்த வெர்னியர் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இத எழுதல.
ஸோ பர்சன்டேஜ் எரர் அப்படின்றது லீஸ்ட் கவுண்ட் டிவைடட் பை டோட்டல் ரீடிங் மல்டிபிள் ஆஃப் 100. சரிங்களா? எல்எஸ்ன்றது லீஸ்ட் கவுண்ட் டிவைட் பை டிஆர்னு கொடுத்துருக்கோம். டிஆர்ன்றது டோட்டல் ரீடிங், டிஆர்ன்றதுன்னு படத்துக்கு போயிட போறீங்க. ஸோ டோட்டல் ரீடிங் இன்டூ 100 அப்படின்றது தென் லீஸ்ட் கவுண்ட். ஸோ இப்போ லீஸ்ட் கவுண்ட் முதல்ல கண்டுபிடிக்கணும். நம்ம லீஸ்ட் கவுண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1/n டைம்ஸ் ஆஃப் எம்எஸ்டி. கரெக்ட்லையா? போடலாமா? கரெக்ட் தான். ஏன்னா இது டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? ரெண்டுத்துக்கும் 1 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ 1/n, n-ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். n-ன்றது எப்பவுமே வெர்னியர் ஸ்கேலினுடைய டிவிஷன்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ 10. அப்போ 1/10 எம்எஸ்டி. எம்எஸ்டி வந்து இப்போ எவ்வளவு இருக்கு இங்க நம்ம பார்த்தோம்னா, சோ எம்எஸ்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.5 mm தான் இருக்கு. அந்த எம்எஸ்டி அப்படின்றது நம்ம சொன்னல அந்த ஸ்கேல்ல மெயின் ஸ்கேல்ல ஒரு பாயிண்ட் 1 2 3 4 5 1 2 3 4 5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம 0 போட்டிங்க 1ன்னு போடுவோம் இல்லைங்களா? நார்மலா நம்ம பார்க்கும்போது 1 சென்டிமீட்டர்னு போடுவோம் இல்லைங்களா? இப்போ இதுல ஒன்னு நம்ம எவ்வளவு போட்டுப்போம்? இது 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 1 mm 2 mm 3 mm 4 mm 5 mm டோட்டலா 10 mm வரும்போது 1 சென்டிமீட்டர்னு போட்டுருக்கோம். ஆனா இவன் என்ன கொடுத்துட்டான்? ஒண்ணுமே வந்து 0.5 mm தான் இருக்குன்னு சொல்லிட்டான். இது 0.5 mm, அடுத்து இருக்கக்கூடிய 0.5 mm, அடுத்து 0.5 அப்படிதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதே பாதி தான் இருக்கு. நான் இப்ப இந்த இடத்துல மொத்தமா என்ன வந்திருக்கும் அப்படின்னா டோட்டலா வந்து 0.5 சென்டிமீட்டர் தான் வந்திருக்கும். 1 சென்டிமீட்டர் இருக்காது. சோ இதுதான் அந்த ஸ்கேலினுடைய டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா. அதனால தான் சொல்றேன் மெயின் ஸ்கேல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றது முக்கியம். மெயின் ஸ்கேல் டிவிஷன் 0.5 mm கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1/10 மல்டிபிள் ஆஃப் 0.5 mm. எப்படி போடுறதுன்னு புரியுது இல்லையா? சோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தென் இங்க டிவைட் பை 10 பார்த்தோம்னா 0.05 mm வரப்போகுது. இதுதான் லீஸ்ட் கவுண்ட்னுடைய வேல்யூ. முடிஞ்சு போச்சா? லீஸ்ட் கவுண்ட் நம்ம என்ன பார்த்தாச்சு இல்லையா? தென் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன? டோட்டல் பர்சன்டேஜ் எரர் பார்க்கணும். தென் பர்சன்டேஜ் எரர் ஈக்குவல் டு லீஸ்ட் கவுண்ட் டிவைட் பை டோட்டல் ரீடிங் கொடுத்துட்டாங்க. தென் லீஸ்ட் கவுண்ட் என்னடா? 0.05 divided by total reading என்ன கொடுத்துறாங்க? என்ன மெஷர் பண்றாங்க அப்படின்னா நாமினல் டயாமீட்டர் 1 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. டயாமீட்டர் பத்தி நம்ம பேசுறாங்க. அப்ப டோட்டல் ரீடிங் வந்து பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். சோ 1 சென்டிமீட்டர் எப்படி கன்வெர்ட் பண்ணனும்? சோ 1 சென்டிமீட்டர் கன்வெர்ட்டட் இன்டு மில்லிமீட்டர். ஏன்னா லீஸ்ட் கவுண்ட் எப்படி இருக்குன்னா நமக்கு மில்லிமீட்டர் தான் இருக்கு. சோ அதனால நம்ம மில்லிமீட்டர்லயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ மில்லிமீட்டர்லயே கன்வெர்ட் பண்ணா இது என்ன வரப்போகுது? 1 சென்டிமீட்டர் கன்வெர்ட்டட் இன்டு மில்லிமீட்டர் 10 mm. கரெக்ட்ங்களா? 10 mm மல்டிபிள் ஆஃப் 100. 100ன்றது என்ன? சோ 100% இல்லையா? அந்த பெர்சன்டேஜ் தான் நம்ம போட்டுறணும்னு சொன்னா 100%. அப்ப இது 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். அப்ப டோட்டலா வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.5%. இதுதான் என்னது நம்ம பார்க்கும்போது இது பெர்சன்டேஜ் எரர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். சோ இதுதான் இதனுடைய பெர்சன்டேஜ் எரர் 0.5%. ஓகேங்களா? புரியுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சம் என்ன அப்படின்னா வெர்னியர் காலிபர்ல நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு சம். இந்த கொஸ்டினை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் நிச்சயமா உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணதான் இதுல இருக்கக்கூடிய சில ட்ரிக்கினஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இங்க பாருங்க, 0 வெர்னியர் ஸ்கேல் லைஸ் பிட்வீன் 5.10 சென்டிமீட்டர் அண்ட் 5.15 சென்டிமீட்டர் ஆஃப் தி மெயின் ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது மொத்தம் ஒரு வெர்னியர் காலிபர்னு எடுத்துக்கலாம். இந்த வெர்னியர் காலிபர்ல தென் இது வெர்னியர் ஸ்கேல்னு நம்ம சொல்லுவோம், இது வந்து நம்ம மெயின் ஸ்கேல்னு சொல்லுவோம். சோ அப்ப இந்த வெர்னியர் ஸ்கேலினுடைய 0ன்றது மெயின் ஸ்கேல்ல 5.10க்கும் 5.15க்கும் பிட்வீன்ல இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. முதல் புரியுதுங்களா? முதல் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பிட்வீன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வெர்னியர் ஸ்கேல் as 50 டிவிஷன் கொடுத்துட்டாங்க. மொத்தமா இருக்கக்கூடிய மொத்த டிவிஷன் எவ்வளவு இருக்கா அப்படின்னா இதுல மொத்தமா 50 டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவலன்ஸ்னா எதுக்கு ஈக்குவலன்ஸ்? இது நம்ம தான் புரிஞ்சுக்கணும், அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஈக்குவலன்ஸ் அப்படின்னா மெயின் ஸ்கேலுக்கு ஈக்குவலன்ஸ் டு 2.45 சென்டிமீட்டர், மெயின் ஸ்கேல்ல 2.45 சென்டிமீட்டருக்கு அது ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்றது தான் இந்த டேர்ம் கொடுத்திருக்கிறது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டம். ஓகே, ஏன்னா அங்க மெயின் ஸ்கேல்ன்ற வார்த்தையே இருக்காது, வெறும் ஈக்குவலன்ட் மட்டும் தான் இருக்கும். சோ ஈக்குவலன்ட்னா டக்குன்னு நமக்கு அந்த ஐடியா ஸ்ட்ரைக் ஆகாது. சோ ஈக்குவலன்ட் டு 2.45 சென்டிமீட்டர். தென் அடுத்து கொடுத்திருக்க பாயிண்ட் 24th டிவிஷன் எக்ஸாக்ட்லி கோயின்சைட் வித் மெயின் ஸ்கேல் டிவிஷன். புரியுதுங்களா? என்ன சொல்லிட்டாங்க? இந்த பார்ட்ல இந்த 50 டிவிஷன்ஸ் இருக்குல்ல, இந்த 50 டிவிஷன்ஸும் அதுல இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய வெர்னியர் மேல இருக்கக்கூடிய மெயினோட 24th டிவிஷன் அது வந்து பார்த்தா எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மெயின் ஸ்கேல் கூட வந்து பாத்தீங்கன்னா கோயின்சைட் ஆயிருக்கு. இது மொத்தம் 50 டிவிஷன் பார்த்தோம்னா அது 24th டிவிஷன் எக்ஸாக்ட்டா கோயின்சைட் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த டயாமீட்டர் இஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு ராட் வந்து மென்ஷன் பண்ண முடியுது. முன்னாடி ஒரு கொஸ்டின்ல இது ஒரு ராட் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க, அதை நான் எழுதல.
ஒரு ராடை வந்து நம்ம இங்க மெஷர் பண்ண போறோம். ஸோ இதனுடைய டயாமீட்டர் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ இதனுடைய டயாமீட்டர் நம்ம கேட்கறாங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும், டோட்டல் ரீடிங் தான் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ரீடிங் என்ன ஃபார்முலா? மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சைட் இன்டு லீஸ்ட் கவுண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ கரெக்ஷன். ஆக்சுவலா வந்து இது ஒரு ஜீரோ எரர்னு சொல்லிட்டாங்க நம்ம கொஸ்டின்ல, அதுல எழுதல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீரோ எரர் எதுவுமே இல்ல. அப்போ வந்து ஜீரோ எரர் எதுவுமே வராது, அதனால அதை விட்டுடுவோம். இப்போ டோட்டல் ரீடிங் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் இன்டு லீஸ்ட் கவுண்ட், இதுதான் நமக்கு இங்க தேவை. தென் முதல்ல மெயின் ஸ்கேல் ரீடிங் என்னன்னு பார்க்கணும். மெயின் ஸ்கேல் ரீடிங்ல 5.10 5.15 வந்துருச்சு. அப்போ இன் பிட்வீன்ல தான் இருக்கு. 5.10க்கும் 5.15க்கும் பிட்வீன்ல தான் இதனுடைய வேல்யூ ரீடிங் இருக்கு. அப்போ இந்த மாதிரி பிட்வீன்ல வந்துட்டா இந்த ஜீரோக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் என்னவோ அதுதான் நம்ம மெயின் ஸ்கேல் ரீடிங்கா நோட் பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுங்களா? ஏன்னா இதுல இருந்து தான் கொஞ்சம் தள்ளி வருது. அது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், வெர்னியர் ஸ்கேல்ல வந்து போடும்போது இந்த பேலன்ஸ் அமௌண்ட் என்னன்றது டிஸ்டன்ஸ்ன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த 5.10 தான் இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங். அப்போ டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு என்ன வரும்? 5.10 பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கோஇன்சைட் ஆகக்கூடிய, வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கூட சொல்ல முடியாது, வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சைட் ஆகக்கூடிய பாயிண்ட் எது கோஇன்சைட் ஆகுது? 24th டிவிஷன் கூட கோஇன்சைட் ஆகுது. அப்ப 24 மல்டிபிள் ஆஃப் லீஸ்ட் கவுண்ட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இங்க தான் செக். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா லீஸ்ட் கவுண்ட் தெரிஞ்சா போதும், இதுக்கு நம்ம ஆன்சர் என்னன்றது கண்டுபிடிச்சிடலாம். சோ அப்ப லீஸ்ட் கவுண்ட் தெரிவிக்கணும். அப்ப லீஸ்ட் கவுண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா நம்ம என்ன பார்த்திருப்போம்? least count equal to 1 mean scale division minus of 1 vernier scale division. So main scale division என்ன தெரியுமா? தெரியாது. vernier scale division தெரியுமா? தெரியும். vernier scale எவ்வளவு கொடுத்தாங்க? 50 divisions வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத அவங்க கொடுத்துட்டாங்க. வெர்னியர்ல 50 இருக்கு அப்படின்னு கொடுத்தாங்க. மெயின் ஸ்கேல் நமக்கு என்னன்றது தெரியாது. இப்போ இத நம்ம முதல்ல மெயின் ஸ்கேல் ரீடிங்கை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். இப்போ அதுக்கு முதல்ல இந்த மெயின் ஸ்கேல்ல ஒவ்வொரு டிவிஷன்ஸ் இருக்கடாமா, இதோட டிஃபரன்ஸ் என்னன்றத முதல்ல பாரு. இப்போ இது 5.10 சென்டிமீட்டர் அண்ட் 5.15 சென்டிமீட்டர். சோ அப்போ ஒவ்வொரு டிவிஷன்ஸ்க்கும் மெயின் ஸ்கேல்ல 1 டிவிஷன்ஸ் ஆஃப் மெயின் ஸ்கேல் எவ்வளவு இருக்கு அப்படின்னா இது 5.10 இது 5.15னா 0.05. கரெக்ட் இல்லீங்களா நான் சொல்றது? 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் உடைய வேல்யூ, ஆக்சுவலா 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் உடைய வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 0.05 சென்டிமீட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. பக்கா இல்லையா? இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல இல்லையா? ஆனா நமக்கு என்ன தேவை? 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன், இந்த 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இருக்கு இல்லீங்களா, இந்த கோஇன்சைட் ஆகக்கூடியது தான் நமக்கு தேவை. அப்போ 50 வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 50 டிவிஷன்ஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் எது கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2.45 சென்டிமீட்டர் ஆஃப் மெயின் ஸ்கேல் டிவிஷன் கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது நல்ல விஷயம், நல்லா கவனிக்கடா. இது 50 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஆனா இவன் என்ன கொடுத்தாங்க? சென்டிமீட்டர் கொடுத்துட்டான், ஒரு அளவு கொடுத்துட்டான், டிவிஷனை கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்க. எத்தனை டிவிஷன்? டிவிஷன் மீன்ஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு ஸ்கேல் இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். 1 2 3 4 5 0 1 2 3 4 5 1 2 3 4 5 again 1 2 3 4 5 1 2 3 4 5 இருக்கு. இப்போ இது வந்து 0ல ஆரம்பிக்குதுமா, நல்லா புரிஞ்சுக்க. 0ல ஆரம்பிக்குது. இப்போ இது 5, இது 10, இது 15, இது 20. சோ இதுதான் டிவிஷன். நல்லா புரிஞ்சுக்க. இதுதான் ஒன்னொன்னுத்துக்கும் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ். புரியுதுங்களா? சோ டிவிஷன்ன்றது ஒரு பார்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி போயிட்டு இருக்கக்கூடியதான் டிவிஷன்ஸ். ஆனா அவ ஸ்கேலே மாத்திட்டான். இது எப்போ இந்த டிவிஷன்ஸ் ஒர்க் ஆகும்னா இது கரெக்டாங்க பாருங்க. இது 1 mm இருந்தாதான் நமக்கு இங்க சரியா இருக்கும். ஆனா இங்க நமக்கு என்ன வருது அப்படின்னா 0.05 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒன்னு மாறிட்டே இருக்கு. இது டிஃபர் ஆகுது, தெரியுது இல்லைங்களா? அப்ப இது 1 mm கிடையாது. இந்த ஒரு டிவிஷன் 1 mm கிடையாது. அப்ப டிவிஷன்ஸும் வேல்யூஸும் சேம் கிடையாது, வெவ்வேறா மாறும். இதை மட்டும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க. இங்க வெவ்வேறா மாறும். அப்போ 2.45 சென்டிமீட்டர்ன்ற அளவுல இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்குள்ள எத்தனை டிவிஷன்ன்றது நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? எத்தனை டிவிஷன் இருக்குன்னு நமக்கு தெரியாது. 2.45 சென்டிமீட்டர் கரெக்டா ஈக்குவலண்டா இருக்கு. எது? இந்த 50 வந்து பாத்தீங்கன்னா அந்த 50 டிவிஷன்ஸ் அப்படி வைக்கும்போது கரெக்டா 2.45 அளவுக்கு மெயின் ஸ்கேல்ல ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இங்க இருந்தா நான் சொல்றேன், இப்போ இந்த 2.45 நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணணும்? டிவிஷன்ஸா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப ஒரு டிவிஷன் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? 0.05 சென்டிமீட்டர். அப்ப இந்த 2.45 இல்லையா? ஒரே நிமிஷம்.
2.45 divided by 0.05 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா மேல ஒரு சென்டிமீட்டர் கீழ ஒரு சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடுமா, மொத்தமா மெயின் ஸ்கேல் டிவிஷன் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை டிவைட் பண்ண வேண்டும். அப்ப இதை டிவைட் பண்ணனும்னா மேலே கீழே நம்ம என்ன பண்ணனும், டெசிமல் முன்னாடியே பார்த்த மாதிரி 100 ஆல மல்டிப்ளை பண்ணி 100 ஆல நம்ம டிவைட் பண்ண வேண்டியதா இருக்கும். டோட்டலா 245 divided by 5. சோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், 49 ன்னு கிடைக்கும். சோ 49 MSD. புரியுதுமா? அப்போ நல்லா புரிஞ்சுங்க, 50 VSD equal to 49 MSD. 50 VSD equal to 49 MSD. எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது ரெண்டுத்துக்கும், சிங்கிள் மட்டும் தான். அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம், கண்டிஷன் ஃபார்முலா எடுத்துக்கலாம். கண்டிஷன் ஃபார்முலா 1/n times of a MSD. முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோ. அப்ப least count equal to 1/n times of a MSD. So least count 1/n, n அப்படின்றது இங்க 50, 1/50 multiple of MSD னுடைய ஒவ்வொரு பார்ட்டும் எவ்வளவு வேல்யூ இருக்கும் நம்ம பார்த்தோம், 0.05. மறந்துடாதீங்க 0.05. புரியுதுங்களா? இப்போ இது கேன்சல் பண்ணா நாம வரோம் இங்க மொத்தமா 5 க்கு 5% 0.01 கிடைக்கும், டிவைட் பை 10 இருக்கு. 10 ல பண்ணோம் அப்படினா 0.001 ன்னு வரும். 5%. கரெக்ட்டா? லீஸ்ட் கவுண்ட் நோட வேல்யூ. So 0.001 என்னது நம்மது சென்டிமீட்டர்னா இந்த சென்டிமீட்டர் தான் இருக்கு, மாற போறது கிடையாது. 0.001 சென்டிமீட்டர். அப்போ இந்த பாயிண்ட்ல லீஸ்ட் கவுண்ட்ல இத வந்து நம்ம எடுத்து போய்ட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப லீஸ்ட் கவுண்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோமா, இங்க லீஸ்ட் கவுண்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 0.001 அப்படிங்கற சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கும். அப்ப 0.001 சென்டிமீட்டர் கிடைச்சிச்சு அப்படினா நமக்கு இந்த பார்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 5.10 plus 0.024 னு கிடைக்கும். கரெக்ட்லியா? 24 மல்டிபிள் ஆஃப் 0.001 0.24. தென் இப்போ இத ஆட் பண்ணோம் அப்படினா மொத்தமா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன, நம்ம டோட்டல் ரீடிங் நமக்கு 5.124 இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கும். என்னது இது, டோட்டலா 5.124 எல்லாமே சென்டிமீட்டர் தான் இருக்கு. அப்ப சென்டிமீட்டர் தான் வந்திருக்கும். அப்ப இதோட டயாமீட்டரோட வேல்யூ 5.124. இதுதான் டோட்டல் ரீடிங். புரியுதா? டோட்டல் ரீடிங் 5.124 அப்படின்றதா டோட்டல் ரீடிங் இருந்திருக்கும். அப்ப புரியுதுலமா? இங்க பாரு, அப்ப இங்க 5.10 டா இது மொத்தமா. சோ இங்க இருந்து நமக்கு 5.124 வருது. 124 அடுத்து இருக்குது 5.15 தான். அப்ப 124 ன்றது பிட்வீன்ல இருக்கும் இல்லையா, அந்த பிட்வீன்ல இருக்கிறது தான் இந்த லீஸ்ட் கவுண்ட் அண்ட் வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சைட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அடுத்த ஒரு பார்ட் அப்படின்றது. இந்த क्वेश्चन கொஞ்சம் தெளிவா பாரு. முக்கியமா நான் சொன்ன இந்த லைனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணு. எவ்வளவு தூரம் வந்து அது தெளிவா உன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாரு. திரும்ப ரிவைண்ட் பண்ணி பாரு நான் சொன்ன விஷயங்களை அப்படின்றது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டுறோம். ஓகேவா? கடைசியா ஸ்க்ரூ கேஜ்ல இருந்து ஒரே ஒரு சம் மட்டும் நம்ம பார்த்தா போதும்டா. ஏன் அப்படின்னா நிறைய வெர்னியர்ல இருந்தா டிஃப்ரெண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். ஸ்க்ரூ கேஜை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சம்மே போதுமானது. இதுல இருந்து அந்த ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவே நீங்க பாத்தீங்கன்னாலே தெளிவா போதும். ஸோ ஸ்க்ரூ கேஜ்ல வந்து நம்ம பார்த்தோம்னா ஃபார்முலாஸ் நம்ம பார்த்திருந்தோம். பிச்சுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்திருந்தோம், லீஸ்ட் கவுண்ட்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்திருந்தோம், டோட்டல் ரீடிங் பார்த்திருந்தோம், ஜீரோ கரெக்ஷன்ஸ் பார்த்திருந்தோம். ஸோ பிட்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் டிஸ்டன்ஸ் மூவ் இந்த பிட்ச் ஸ்கேல், எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்கு அப்படின்றது, நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் இந்த சர்க்குலர் ஸ்கேல், எத்தனை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்றது. ஸோ லீஸ்ட் கவுண்ட் எடுத்து வந்தோம். லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு பிட்ச் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இந்த சர்க்குலர் ஸ்கேல், எத்தனை சர்க்குலர் ஸ்கேல்ல டிவிஷன்ஸ் இருந்தது அப்படின்றது தான் லீஸ்ட் கவுண்ட்னுடைய வேல்யூவா நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? அதை வச்சு இதை அப்ரோச் பண்ண போறோம். ஸோ क्वेश्चन பாருமா, pitch of a screw gauge 1 mm and 100 division on its circular scale னு கொடுத்தாங்களா? முடிஞ்சு போச்சா? 100 division. ஸோ இதோட pitch என்னன்னு சொல்லிட்டாங்க, 1 mm சொல்லிட்டாங்க. When steel wire is placed between jaws, two main scale division clearly visible. இது 2ன்றது வேர்டிங்ல கொடுக்கல, சாரி ஆக்சுவலா நம்பர்ஸ்ல கொடுக்கல, வேர்டிங்கா கொடுத்துட்டாங்க. two main scale, அது வந்து அப்படியே மறந்துட போறோம். நம்ம 2 அப்படின்றத அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம் நிறைய பேர். ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்களே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ட்விஸ்டிங்லாம் இருக்கும். So two main scale division clearly visible and 67 on the circular scale observed அப்படின்னு கொடுத்துட்டாங்க. The screw gauge has a zero error of minus 0.03 mm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து நெகட்டிவ் எரர்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் கரெக்ஷன் கிடையாது, நெகட்டிவ் எரர்ல இருக்கு, நம்ம கரெக்ஷனா நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஒரு பார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். So least count is nothing but pitch divided by என்ன பண்ண போறோம்? So pitch divided by total number of division in the circular scale.
number of division in a circular scale. So circular scale எத்தனை டிவிஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, டோட்டலா 100 டிவிஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. pitch எவ்வளவு 1 mm, அப்ப 1 mm divided by 100, அப்ப மொத்தமா என்ன வந்திருக்கும் 0.01 ன்னு வந்திருக்கும். கரெக்ட்டா? 0.01 mm தான் வரப்போகுது. ஏன்னா 100 டிவிஷனுக்கு எந்த யூனிட்டும் கிடையாது. 1 mm கொடுத்துறாங்க, அப்ப mm னா இங்கேயும் mm தான் இருக்கும் போது அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. தென் ஃபைனலா என்ன பண்ண போறோம், டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்க போறோம். தென் டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு pitch scale reading plus of circular scale. இங்க என்ன இது 67 circular scale observed கொடுத்துறாங்களா, circular scale coincide into least count plus or minus நம்ம என்ன போட போறோம், ஜீரோ கரெக்ஷன் போட போறோம். சோ ஜீரோ எரர் என்ன கொடுத்தாங்க, மைனஸ் கொடுத்துட்டாங்க. சோ மைனஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், பிளஸ் அதை கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதனால பிளஸ் தான் போடணும், பிளஸ் ஜீரோ கரெக்ஷன். கரெக்ட்ங்களா? சோ நெகட்டிவ் அப்படின்றது மைனஸ்ல கொடுத்துருவாங்க, நம்ம பாசிட்டிவ்னா பிளஸ்ல கொடுத்துருப்பாங்க. நான் கான்செப்ட் சொல்லும்போது இந்த நெகட்டிவ்ன்ற டேர்மை விட்டுட்டு இருப்பேன், தென் கொஞ்சம் அதை ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா நான் மறந்துட்டேன் அந்த இடத்துல. சோ நெகட்டிவ்ன்ற பார்ட் விட்டுட்டு இருப்பேன், டைரக்டாவே நம்ம 0.03 சொல்லிருப்பேன். நான் பிளஸ்ன்றத மட்டும் நான் தெளிவா சொல்லியிருப்பேன். பட் ஆனா இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். சோ அந்த பார்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க. கண்டிப்பா நெகட்டிவ்ல வருது அப்படின்றது, அது நெகட்டிவ்ன்றது மைனஸ் கொடுப்பாங்க, இல்ல வேர்டிங்ஸ்லயாச்சும் நெகட்டிவ்ன்றது ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. தென் pitch scale reading. So pitch scale reading வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, நம்ம அது கொடுத்துறாங்க பாரு, 2 main scale division clearly visible னு கொடுத்துறாங்க இல்லையா. சோ pitch scale தான் main scale, நம்ம ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லாத main scaleன்றது அது pitch scale அப்படின்றது. சோ அப்ப இது 2 plus circular scale coincide ஆகக்கூடியது எந்த ஒரு பார்ட்ல, கரெக்ட்டா 67ல அது மீட் ஆகுது. கரெக்ட்டா ஒரு பார்ட்ல 67 மல்டிபிள் ஆஃப் லீஸ்ட் கவுண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0.01 mm. கரெக்ட்லாமா? அப்ப இதுவும் 2 mm, 67 into 0.01 mm plus அந்த ஜீரோ கரெக்ஷன் எவ்வளவு 0.03. முடிஞ்சு போச்சு, நம்ம அவ்வளவுதான். அப்போ இங்க 2 plus of 67 நம்ம பார்த்தோம் அப்படின்னா 0.67 வரும். கரெக்ட்ங்களா? 0.67 வரும்போது plus 0.03 ஆட் பண்ணி வேண்டியதுதான். தென் 67 நீங்க ஆட் பண்ணோம்னா 0 மீதி 1 வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 7 வந்துரும். டோட்டல் நமக்கு கிடைக்கும் இது 2.7 mm. இதுதான் நமக்கு டோட்டல் ரீடிங் நமக்கு கிடைக்கூடியது. சோ இந்த டோட்டல் ரீடிங் என்னது, டயாமீட்டர் ஆஃப் தி வயர். சோ அப்ப இதுதான் வந்து டயாமீட்டர், வயர்னுடைய டயாமீட்டர். புரியுதாடா? क्वेश्चन புரியுதுலடா நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு தெளிவா பாருங்க. ஸ்க்ரூ கேஜ்ல இந்த ஒரு சம்மே எனஃப், நீங்க இது ஒன்னு பாத்தீங்கனாலே போதும். இந்த மாடல் தான் இருக்கும். பட் வெர்னியர் ஸ்கேல்ல தான் வந்து பார்த்தா, வெர்னியர் காலிஃபர்ல தான் கொஞ்சம் சம்ஸ் மாடல்ஸ் அதிகம். ஸோ ட்விஸ்டிங் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதுல 4 சம் போட்டோம். ஸோ இந்த ஒரு பார்ட் இதுல நீங்க ஒரு சம் பாத்தீங்கனாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் இதோட வந்து நம்ம டோட்டலா வந்து கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது மோஷன் இன் 1 டைமென்ஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணோம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நடுவில் எப்பயாச்சும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோ இல்ல நீங்க எதனா ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு இது தேவை அப்படின்ற மாதிரி நீங்க எதனா கொடுத்தீங்கன்னா அதை தனியாகவும் நம்ம வீடியோ போட்டு ஒன்று அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ தெளிவா படிங்க, புரிஞ்சு படிங்க. எதனா டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்க, நிறைய சம்ஸை சால்வ் பண்ணு. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.